Students, this is Lakshmi here. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 10th சமச்சீர் புக் ஃபர்ஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 1.4 क्वेश्चन நம்பர் 9 என்ன சம் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் பாருங்க. If the function f is defined by f of x. ஃபங்க்ஷனை நமக்கு f of x ஆ டிஃபைன் பண்ணிருக்காங்க. நமக்கு பாத்தீங்கன்னா 3 கண்டிஷன்ஸ் f of x க்கு 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா f of x is equal to x plus 2. செகண்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா f of x is equal to 2. தேர்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா f of x is equal to x minus 1. இந்த மூணு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 1, அதாவது எக்ஸோட வேல்யூ 1 விட அதிகமாக இருக்கணும், கிரேட்டர் தென்னாக இருக்கணும். நமக்கு எப்பயுமே தெரியும் ஓப்பன் சைடு பார்த்தீங்கன்னா பிக்கர் வேல்யூ, க்ளோஸோட சைடு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸோட எக்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 1 விட கிரேட்டர் தென், அதாவது 2, 3, 4 எக்ஸெட்ரா இந்த மாதிரி எந்த வேல்யூஸ் வேணாலும் வரலாம். செகண்ட் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா f of x equal to செகண்ட் ஃபங்க்ஷன் f of x is equal to 2. இதில் எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா -1 விட கிரேட்டர் தென்னாக இருக்கணும். அடுத்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், -1ஆகவும் இருக்கலாம், இல்லைனா இதை விட அதிகமாகவும் இருக்கலாம். ஆனால் எதை விட இருக்கணும், கம்மியாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா +1 விட கம்மியாக இருக்கணும், +1ஆகவும் இருக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுக்கு -1க்கும் +1க்கும் இடையில பார்த்தீங்கன்னா -1 இருக்கலாம், 0 இருக்கலாம், இல்லைனா +1 இருக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் கண்டிஷன்ஸ். அடுத்து எக்ஸோட வேல்யூ தேர்டில் பார்த்தீங்கன்னா f of x is equal to x minus 1ங்கிறது தேர்ட் ஃபங்க்ஷன். இதில் எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னா -3 விட அதிகமாக இருக்கணும், -1 விட கம்மியாக இருக்கணும். அப்போ -1 விட அதிகமாக என்ன வேல்யூ இருக்கணும்னா -2 அது மட்டும்தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -1 அடுத்த வேல்யூவே இங்கே வந்துடுது. இப்போ உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ் வேல்யூவில் ஸ்மால் நம்பர் தான் நமக்கு கிரேட்டர் தெனாகவும், கிரேட்டர் வேல்யூ வந்து ஸ்மாலராகவும் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இப்போ ஆன்சர் போடலாம் பாருங்கள். சொல்யூஷன் இப்போ நமக்கு ஏற்கனவே f of x அப்படிங்கிறது 3 சம்ஸ் சொன்னோம் இல்லைங்களா. f of x is equal to x plus 2, f of x is equal to 2, f of x is equal to x minus 1 அப்படிங்கிறது. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா f of 0 போட சொல்லியிருக்காங்க. இப்போ 0ங்கிறது இந்த 3 ஃபங்க்ஷனில் எக்ஸோட வேல்யூ எந்த சம்முக்கு வந்து அடாப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ எக்ஸோட வேல்யூ இந்த 0ங்கிறது செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் ஆகும். அப்போ f of xோட வேல்யூ நம்ம என்னவா எடுத்துக்கணும்னா f of x is equal to 2. அப்போ f of 0வோட வேல்யூ நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 தான். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சரி, இது வந்து செகண்ட் சப்டிவிஷன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா f of 3. f of 3க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ பாருங்கள் 2, 3, 4. அப்போ இந்த கண்டிஷனுக்கு தான் இது சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகிறதுனால நம்ம f of x is equal to x plus 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ f of 3 equal to எக்ஸுக்கு பதிலாக நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 + 2 is equal to 5. இப்போ f of 3யோட வேல்யூ நமக்கு 5. f of x வந்து x plus 2, f of 3யோட வேல்யூ வந்து நமக்கு 5. அதே மாதிரி தான் f of 0, இங்கே 0க்கு பதிலாக கண்டிஷன்ஸ் f of xோட ஃபங்க்ஷன் வந்து 2ன்னு கொடுத்துருக்கனால f of 0வோட வேல்யூ 2. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா f of -1.5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ -1.5ங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் -3, -2, -1.5ங்கிறது இந்த x of x is equal to x minus 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணுது. ஸோ f of x is equal to x minus 1. f of -1.5 is equal to xக்கு பதிலாக -1.5 -1. ரெண்டு நம்பருமே நெகட்டிவ் வேல்யூவில், அதாவது சேம் சைனில் இருக்கிறதுனால ஆட் பண்ணிவிட்டு அதே சைனை பண்ணுங்கள். ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் பண்ணணும். அப்போ -1.5 -1 ஆட் பண்ணால் -2.5. அப்போ f of -1.5வோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -2.5. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of 2 + f of -2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. f of 2 + f of -2. f of 2வோட கண்டிஷன்ஸ் என்ன, அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா f of 2க்கு வந்து x plus 2, அதாவது f of x is equal to எப்படி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா x plus 2. நம்ம இதில் f of 2 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 + 2 is equal to 4. அப்போ f of 2வோட வேல்யூ நமக்கு 4. f of -2 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து லாஸ்ட் ஃபங்க்ஷனோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். f of x is equal to x minus 1. இப்போ f of -2 is equal to -2
-1. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா -3. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. f(2) ஃபங்க்ஷனையும் f(-2) ஃபங்க்ஷனையும். f(2)க்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா 4 கண்டுபிடிச்சோம். f(-2)க்கு பதிலாக -3 கண்டுபிடிச்சோம். அப்போ 4 - 3, 4லேருந்து 4லேருந்து 3 கழிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1 கிடைக்கும். இப்போ 4 - 3 வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 1 கிடைக்குது. தர்ஃபோர் ஃபைனலாக நம்ம ஒன்று கண்டுபிடிச்சலாம் எழுதிக்கலாம். f(3)க்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 5, f(0)க்கு பதிலாக நமக்கு 2, f(-1.5) நமக்கு பார்த்திங்கன்னா -2.5, f(2) ப்ளஸ் f(-2)ஓட ஆன்சர் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா +1. ஸோ இந்த சம் இதோட முடியுது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.